கற்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்துச்சா? நீங்கள் நிறைய பேர் வசனம்லாம் எங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் கூட உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல சூப்பர் சாங் வசனம் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம போலாமா? இது என்ன ஒரே நம்ம தலை ஹீரோ வந்தார்னா ஒரே 4 6 வேற லெவல் தான். செம்ம ஜாலியாக இருக்க போகுது. ஒரே குஷி தான். நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ன மாலத்தியக்கா தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க? இல்லை, இது என்ன சீசன் தெரியுமா? ரெய்னி சீசன். என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? என்னக்கா? இது ஐபிஎல் சீசன். ஓ, ஐபிஎல் சீசனா? ஆமாம். இந்த போன வாரம் ஃபுல்லாக எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் எதுவுமே இல்லையா? இப்போ வேற கரெக்டான ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ஜாலியாக இருக்குது. எங்கள் தலை தோனி வேற இறங்க போகிறாரு. எங்கள் ஹீரோ அவர் தான். நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். என்னது, உங்கள் ஹீரோ தோனியா? ஆமாம். என்ன குட்டீஸ், நம்ம ஹீரோ யாரு? ஏன் ஹீரோ ஜீசஸ்பா. உங்கள் ஹீரோ ஜீசஸா? ஆமாம், ஜீசஸ்கா. அந்த ஹீரோவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அப்படியா? ஆமாக்கா. சரி, பார்க்கலாம். என்ன குட்டீஸ், நம்ம இப்போ ஆக்ஷன் நம்ம பாட்டு கற்றுக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம பாட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறமா இதுக்கான ஆக்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? கிரிக்கெட் மேட்சா நாங்கள் ஜெயிச்சா சொல்லி அடிச்சா சிக்ஸர் தான். கிரிக்கெட் மேட்சா நாங்கள் ஜெயிச்சா சொல்லி அடிச்சா சிக்ஸர் தான். ஏசு எந்தன் பக்கம் என்னாலும் இயேசுவோடு இருப்பதாலே, வெற்றி எந்தன் பக்கம் என்னாலும் இயேசுவோடு இருப்பதாலே. கிரிக்கெட் மேட்சா நாங்க ஜெயிச்சா சொல்லி அடிச்சா சிக்ஸர் தான். கிரிக்கெட் மேட்சா நாங்க ஜெயிச்சா சொல்லி அடிச்சா சிக்ஸர் தான். Cricket matcha, number jecha, solli acha, sixer da. Cricket matcha, number jecha, solli acha, sixer da. Vetri endan pakkam ennalum esuvodu irupalare. Vetri endan pakkam ennalum esuvodu irupalare. என்ன குட்டீஸ், ஆக்ஷன் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக எந்திரிச்சு நில்லு. கிரிக்கெட் பாட்டுக்கு நம்ம ஆக்ஷன் பண்ணலாமா? Cricket matcha, number jecha, solli acha, sixer da. Cricket matcha, number jecha, solli acha, sixer da. Vetri endan pakkam ennalum esuvodu irupalare. Vetri endan pakkam ennalum esuvodu irupalare. Cricket matcha, number jecha,
எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ கிரிக்கெட் பற்றி ஆக்ஷன் சாங் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்ததா? இப்போ நம்ம ஒரு மனன வசனம் கற்றுக்க போகிறோம். முதல்ல நான் பைபிளை பார்த்து உங்களுக்கு ஒரு முறை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ட் வச்சு சொல்லித்தரேன். நீங்களும் என் கூட கற்றுக்கலாம், சரியா? சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 18:29. இப்போ சார்ட் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்களும் என் கூடயே கற்றுக்கங்க, சரியா? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 18:29. சரி, இன்னும் ஒரு முறை கற்றுக்கலாமா? சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 18:29. ஹலோ குட்டீஸ், இவ்வளோ நேரம் ஜாலியாக ஆடுனீங்க, பாடுனீங்க, மனப்பாட வசனம்லாம் படிச்சிங்க. உங்ககிட்ட நான் ஒரு 2 வார்த்தை மாத்திரம் பேசிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அது என்னன்னு கேட்குறீங்களா? இக்கரை அக்கறை. இது என்னம்மா இக்கரை அக்கறை? நமக்கெல்லாம் தெரியும், கலிலேயா கடல்னு ஒரு கடல் இருந்துச்சா, அதுக்கு இந்த பக்கம் இக்கரையில் தான் நாசரேத் அப்படிங்கிற ஊர் இருந்துச்சு. ஏசு கிறிஸ்து, அதான் நம்ம தலை ஏசு, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போனார். அவர் தனியாக போல, தன்னோட சீஷர்களோடு கூட போகிறாரு. ஆனால் அக்கறைக்கு போன உடனே என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? சீஷர்கள்லாம் யாருமே படகு விட்டு இறங்கல, எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. ஆனால் ஏசு மட்டும் படகை விட்டு இறங்கினாரு. அங்கே ஒரு மனுஷன் ட்ரெஸ்ஸே போடாமல் கல்லெடுத்து தன்னையே குத்தி காயப்படுத்தி அவன் மேலெல்லாம் ரத்தம் வழியுது, கத்துறான், ஊன் கத்திக்கிட்டு இருக்கான். சுற்றி பார்த்தா யாருமே இல்லை, கொஞ்சம் பன்னிங்க மட்டும் கூட்டம் கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மனுஷன் இயேசுவை பார்த்தோன்னே ரொம்ப கத்துறான். உடனே ஜீசஸ்க்கு புரிஞ்சிடுச்சு, நீ இவனை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்றாரு. அவன் பிசாசு பிடிச்சிருந்தவன். உடனே அவன் சொல்லுவான், ஏன் இயேசுவே எங்களை கஷ்டப்படுத்த ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவன் இயேசுவை பார்த்து கேட்க ஆரம்பிச்சான். அப்புறம் ஜீசஸ் கிட்ட அவன் சொல்றான், நீங்க எங்களை அனுப்புறதா இருந்தா எங்களை அந்த பன்றிகள் கூட்டத்துக்குள்ள அனுப்புங்க, நாங்க இந்த இடத்துலயே தான் இருக்க விரும்புறோம், நாங்க இங்கிருந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்றான், நான் லேகியோன். லேகியோன்னா கிட்டத்தட்ட 3000 6000 வரை உள்ள ஆர்மியை தான் நம்ம லேகியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அத்தனை பிசாசுகள் இந்த மனுஷனுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் அவன் ட்ரெஸ் போடாமல், கத்திக்கிட்டு, சாப்பிடாம, தூங்காமல், தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு அந்த அசிங்கமான இடத்துல கல்லறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் போ, இவனை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த பிசாசுகள் எல்லாம் அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்த பன்னிகளுக்குள்ளே வேகமாக போச்சு. எத்தனை பன்னிகள் தெரியுமா? கிட்டத்தட்ட 2000 பன்னிகளுக்குள்ள அந்த பிசாசு போன உடனே அத்தனை பன்னிகளும் போய் கடல்ல விழுந்து செத்து போச்சு. அப்ப இந்த பிசாசு, லேகியோன் பிசாசை 2000 பன்னிகளாலேயே தாங்க முடியல. ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அதை அலக்கழிச்சிச்சு. ஆனா அந்த மனுஷன் சாகவே இல்லை. ஏன் தெரியுமா அவன் சாகல? ஏசு கிறிஸ்து அவனை ரொம்ப நேசிச்சாரு. இப்ப ஏசு கிறிஸ்து போன்னு சொன்ன உடனே அந்த பிசாசு போயிடுச்சு. பன்னியல் கூட்டத்துக்குள்ள போய் செத்து போன உடனே இந்த மனுஷன் புத்தி தெளிந்து ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு ஏசப்பாவோட பாதத்தில் வந்து உட்கார்ந்துட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஜீசஸை, நான் உங்க கூடவே வருவான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஏசு சொல்வாரு, நீ ஏன் கூட வர வேண்டாம், கடவுள் உனக்கு மனமிறங்கி செஞ்ச இந்த நன்மையை போய் எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாரு. அவன் எங்கே போனான் தெரியுமா? தெக்கப்போலிங்கிற ஒரு ஊருக்குள்ளே போனான். அந்த இடத்துக்கு பேர் ஏன் தெக்கப்போலி அப்படின்னா 10 இடங்களை ஒன்று சேர்த்த ஒரு பெரிய பட்டணம் தான் அது. ஸோ அந்த 10 இடங்களுக்கும் அவன் போய் ஆண்டவரை குறித்து சொல்ல ஆரம்பித்தான். ஸோ நம்ம தலை இயேசு ஒரு வார்த்தை சொன்னார்னா 3000 பிசாசு ஓடும். எல்லாரும் வந்து ஒரு பாலில் 4 அடிக்கலாம், 6 அடிக்கலாம். ஆனால் நம்ம தலை ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்ம வாழ்க்கையே மாறிடும். அது மாத்திரம் இல்லை, அந்த மனுஷனை உயிரோடு காப்பாற்றி 10 பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றின மாதிரி நீ ஒருத்தன் ஏசுக்கிட்ட வந்தினா உன்னை கொண்டு ஆண்டவர் பலரை ஆசீர்வதிப்பாரு, பல தேசங்களுக்கு உன்னை ஹீரோவாக மாற்றுவார். ஸோ இப்படிப்பட்ட ஹீரோ கிட்ட நம்ம வரலாமா? இன்னும் ஆண்டவரை நம்ம நேசித்து ஆண்டவரோட வார்த்தையை நம்ம வாசித்து கற்றுக்கலாமா? இப்போ நம்ம பெரிய ஹீரோ, யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு எக்ஸ்ட்ராடினரி யூனிக் ஹீரோ யாருன்னா நம்ம இயேசு தான்.
ஏன் நான் காரணம் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் மற்றவங்களாம் வந்து சின்ன சின்ன காரியங்களை செஞ்சே பெரிய ஹீரோவாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹிந்து ஹீரோ கிட்ட வந்து நம்ம லைஃப்பை நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா நம்மளையும் ஆண்டவர் ஹீரோவாக மாற்றுவார். ஸோ ஜெபிக்கலாமா? அன்பின் தேவனே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எதற்கும் யாருக்கும் ஒப்பிட முடியாத பெரிய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை முழுவதுமாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விடுதலையாக்கப்பட வேண்டிய எல்லா பலவீனங்களிலிருந்தும் விடுதலையாக்கி அந்தந்த தேசங்களுக்கு இவர்களை ஒரு ஹீரோவாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.